ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வித் மீ நித்யா சிவகுமார். நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்ல வந்து கஷ்டப்படுறதுக்கு இல்ல சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? பட் உண்மை என்னன்னா, வாழ்க்கை கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் நம்மளோட லைஃப் வாழாம இன்னொருத்தரோட லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் லைஃப் ரொம்ப கஷ்டமா தெரியுது, இல்ல லைஃப்ல சந்தோஷமே இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகுறது. இல்ல நான் என் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இருந்தாலுமே எனக்கு லைஃப் ரொம்ப கஷ்டமா தெரியுது, எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்டான சந்தோஷம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, லெட்ஸ் ஃபைண்ட் டுடே இந்த 5 சைன்ஸ் உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட லைஃப் வாழ இன்னொருத்தரோட லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திங், நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன், நல்லா திங்க் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை எப்படிப்பட்ட பர்சனா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணுங்க. நீங்க திங்க் பண்ண ஆன்சரை நான் 3 கேட்டகரியா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, நான் வந்து ஒரு நல்ல எம்ப்ளாயியா இருக்கணும், நான் ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும், நல்ல அம்மாவா இருக்கணும், நல்ல சன்னா இருக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐ எம் டேம் ஷூர் நீங்க இன்னும் உங்களோட லைஃப்பை வாழவே ஆரம்பிக்கல. நீங்க என் அப்பா என்ன வாழ்க்கையில அவ்வளோ என்ன தாங்கி பிடிச்சாரு, அதனால நான் அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், என் குழந்தைங்க தான் என்னோட உலகமே, அதனால அவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நீங்க எந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலுமே ஐ எம் டெல்லிங் யூ, யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப். அண்ட் செகண்ட் கேட்டகரிக்கு வருவோம். நான் வந்து ஒரு நல்ல டாக்டர் ஆகணும், பெஸ்ட் இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரிலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னாலும் உங்கள 80 to 90% ஆஃப் த பீப்புள்ஸ் இன்னொருத்தரோட லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது எப்படி நான் என்னோட ப்ரொஃபஷன்ல ஒரு பெஸ்ட் பர்சனா வரணும்னு தானே நினைக்கிறேன், நான் எப்படி இன்னொருத்தரோட லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்கிங் யூ ஒன் மோர் கொஸ்டின். உங்களோட ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணும்போது எதை மனசுல வச்சுட்டு சூஸ் பண்ணீங்க? இந்த சொசைட்டில உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வரும் டாக்டரா இருந்தீங்கன்னா, அண்ட் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் யூ கேன் ஏர்ன் மோர் மணி, அதனால சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ யூ ஆர் சூசிங் யுவர் கெரியர் அவுட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, அவுட் ஆஃப் மணி டிசையர் அப்படின்னா யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப். நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல பெஸ்டா வரணும்னு நீங்க சூஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களோட பேஸ் தாட் மணியோ ஸ்டெபிலிட்டியோ இருந்துச்சுன்னா யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரிக்கு வரும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே என்னையே அறியாம எனக்கு கிரிக்கெட் மேல ஒரு ஆர்வம், எனக்கு அது நான் விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன், அதனால எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டரா ஆகணும்னு தான் ஆசை. இந்த மாதிரி உங்களே அறியாம ஒரு ப்ரொஃபஷன் மேல, ஒரு ஹாபி மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த ஈர்ப்புனால நீங்க அந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை அது நேச்சுரலா எனர்ஜெட்டிக் ஆக்கிட்டு இருக்கு அப்படின்றதால நீங்க அதை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் லிவிங் யுவர் லைஃப். இந்த 3 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. சிலருக்கு இன்னொரு கேள்வி வரும், எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி நேச்சுரலா எது மேலேயும் ஈர்ப்பு இல்லை, எனக்கு இதுதான் பர்பஸ்னே எனக்கு தெரியல, ஸோ நான் ஏதோ ஒரு ஜாப் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட பர்பஸை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். இன்விசிபிள் ப்ராப்ளம். நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாத ஒரு ப்ராப்ளம் நமக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி லாஸ் ஆர் ஐடென்டிட்டி டிஸ்கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க டெய்லி எந்திரிக்கிறீங்க, ஒரு வேலையை செய்றீங்க, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே முடிச்சுட்டீங்க, நம்மளோட சொசைட்டி சொல்லுது இல்லையா இந்த ஏஜ்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு, நீங்க அந்த செட்டில்டான ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க, இருந்தாலுமே உங்க லைஃப்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது, இவ்வளோதான் வாழ்க்கையா அப்படின்லாம் தோணுது அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் த எம்டினஸ் டியூ டு ஐடென்டிட்டி லாஸ். உங்களுக்கு இந்த எம்டினஸ், இது என்னோட வாழ்க்கை தானா, என் லைஃப் ஏன் எப்படி இருக்கு, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, இந்த தாட்லாம் வரதுக்கு காரணம் உங்களோட ஐடென்டிட்டியை விட்டு நீங்க ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. திஸ் இஸ் த டைம் யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் யுவர் பர்பஸ். அதுக்கான இந்த ரிமைண்டிங் வாய்ஸ் தான் இந்த எம்டினஸ், திஸ் இஸ் நாட் மை லைஃப் அப்படின்னு தோன்றது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு தோன்றது எல்லாத்துக்கும் காரணம். அண்ட் தேர்ட் ஒன், த பேக் மெட்டஃபர். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா 4 பேக் இருக்கு, அதுல 3 பேக் உங்களோடது, உங்களோட ட்ரீம், உங்களோட பர்பஸ், உங்களோட பெயின், அண்ட் 4வது பேக் சமன் எல்ஸ் ட்ரீம். இப்போ இந்த 3 பேக்கை நீங்க தூக்க கஷ்டப்பட்டுட்டு தூக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த சொசைட்டி ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பேக்கை உங்களை தூக்க வச்சிடும். இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு பேக்கை தூக்கி தான் ஆகணும். இப்போ இமேஜின் உங்களுக்கு எந்த கோலுமே இல்லை அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அப்பா என்ன வேலை செஞ்சாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்க. ஆர் இந்த சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான ஒரு பர்சனா நீங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வேலையை செஞ்சு உங்களோட லைஃபை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் யூ வில் எண்ட் அப் ட்ரெய்னிங், பிகாஸ் நீங்க உங்களுக்கான ஒரு லைஃபை நீங்க சூஸ் பண்ணவே இல்லை, இன்னொருத்தரோட வாழ்க்கையில ஒரு சப்ஸ்டியூட்டாவோ ஒரு பேக்கப் பிளானோவோ தான் நீங்க இருக்கீங்க. ஸோ யூ வில் எண்ட் அப் ட்ரெய்னிங். இந்த 3 பேக்கை நீங்க தூக்கும்போது இனிஷியலி கஷ்டமா இருக்கும், பட் உங்களுக்கு லாங் டேர்மான ஒரு ஹாப்பினஸ், லாங் டேர்மான ஒரு லைஃப், ஃபுல்ஃபில்டு லைஃப் இருக்கும். சமோன் எல்ஸ் ட்ரீமை நீங்க தூக்குனீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கும், இனிஷியல் பீரியட்ல நீங்க ரொம்ப சேஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நாள் போக போக உங்களுக்கு அந்த 3 பேக்கை தூக்குறதை விட இந்த ஒரு பேக்கோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும்.
உங்களோட மென்டல் டயர்னஸ், எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி எல்லாம் இந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். நீங்க இந்த சொசைட்டிக்காக, ஸ்டெபிலிட்டிக்காக ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால ரொம்ப தூரம் இன்னொருத்தரோட பேக்கை தூக்கிட்டு போக முடியாது. யூ வில் ஃபீல் ட்ரெயின். பிகாஸ் அதுல நீங்க எந்த ஒரு ப்ராக்ரஸையுமே, எந்த ஒரு பெரிய growth-ஐயுமே உங்களால பார்க்க முடியாது. அண்ட் உங்களுக்கான எந்த ஃபவுண்டேஷனுமே அங்க கிடையாது. பிகாஸ் நீங்க இன்னொருத்தரோட ஸ்கிரிப்ட்ல ஒரு சப்ஸ்டியூட்டாவோ ஒரு பேக்கப் பிளானாவோ தான் இருக்கீங்க. யூ ஆர் நாட் எ ஹீரோ ஆர் ஹீரோயின் இன் தட் ஸ்கிரிப்ட். ஸோ நீங்க எவ்வளோ சீக்கிரம் இன்னொருத்தரோட பேக்கை கீழே வச்சுட்டு உங்களோட பேக்கை தூக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக மாறுறது பார்க்க முடியும். அண்ட் உங்களோட லைஃபோட பர்பஸை நோக்கி நீங்க போகும்போது எவ்ரி பெயின் வில் பி மீனிங்ஃபுல். திங்க் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், நம்ம எல்லாருமே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். பிகாஸ் இவ்வளோதான் நம்மளோட எபிலிட்டி, இதுக்கு மேல முடியாது அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 70,000 சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோட ஃபேமிலிக்கு போதும், எனக்கு இயர்லி ஒரு 6,000 5,000 இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, இதை வச்சே நான் லைஃப்பை வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க செட்டில் ஆகிடுவீங்க. இட் டசன்ட் மீன் உங்களோட எபிலிட்டி, உங்களோட கேப்பபிலிட்டி அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. நீங்க இன்னொருத்தரோட பேக்கை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறதால தான் இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களோட பர்பஸை, உங்களோட கோல் நோக்கி நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. அந்த கோல்ல நீங்க உங்களை பெட்டர் பர்சனா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களோட கேப்பபிலிட்டி அதிகம் தான். நீங்க ஒரு சரியான பேக்கை தூக்காததால உங்களோட எபிலிட்டியே இவ்வளவுதான் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் நீங்க பிசிக்கலி டயர்ட் ஆகல, இன்னொருத்தரோட பேக்கை தூக்கும் போது மென்டலி டயர்ட் ஆகுறீங்க. அண்ட் அஞ்சாவது விஷயம், நீங்க உங்களோட சொசைட்டியோட ட்ரீமை தூக்கிட்டு இருக்கீங்களா இல்ல உங்களோட ட்ரீமை தூக்கி சுமந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க சொல்லலாம், நான் வந்து ஐடி ஜாப் போகணும் அப்படின்றதுக்காக தான் காலேஜே நான் ஐடி எடுத்து படிச்சேன், ஸோ அது என்னோட ஓன் சாய்ஸ் தானே, இதுல எங்க நான் வந்து இன்னொருத்தரோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க அந்த கோர்ஸை சூஸ் பண்ணும்போது எதெல்லாம் பேஸாக வச்சு சூஸ் பண்ணீங்க அப்படின்றது தான் இங்கே ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இந்த சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப்ல இருக்கணும், இந்த வயசுல செட்டில் ஆகணும், இந்த வயசுல நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும், அதுக்கு இந்த ஜாப்ல இருந்தால் எனக்கு இனஃப் மணி வரும், இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி, இந்த சொசைட்டியோட டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ்ல நீங்கள் இருக்கணும்னு பேஸ் பண்ணி, இந்த சொசைட்டியோட கண்களை நீங்கள் ஃபெயிலியராக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இந்த மாதிரிலாம் நீங்க ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னாலும் யூ ஆர் லிவிங் சம்ஒன் எல்ஸ் லைஃப், நாட் யுவர் லைஃப். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டெபிலிட்டி, ஜாப், செட்டில்டான ஒரு லைஃப் எல்லாமே இருக்கும். பட் சம்திங் இன் யூ மிஸ் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் நீங்க உங்களோட ஐடென்டிட்டியை இன்னும் ஃபைண்ட் பண்ணவே இல்லை, அதை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. இது எல்லாம் ஒரு பிக் சைன் நீங்க உங்களோட லைஃப்பை வாழ இந்த சொசைட்டியோட பயத்தினால வந்த அட்வைஸை கவனிச்சுட்டு ஒரு கெரியரை சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ திஸ் மீன்ஸ் யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப். எனக்கு இப்போ ரியலைஸ் ஆயிடுச்சு, நான் இன்னொருத்தரோட லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட பர்பஸை நான் எப்படி ஃபைண்ட் பண்றது, எனக்கு அதுவே தெரியல அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் யுவர் பர்பஸ் அப்படின்றத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் டு நித்யா சிவகுமார் 1.0. தேங்க்யூ டு ஆல்.